யூஸ்வலாவே லஞ்சுக்கு சாம்பார், ரசம், புளிக்குழம்புன்னு தான் சாப்பிடுவோம். ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இது பேரு கடி பக்கோடா. இப்ப வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடிக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டத்தையும் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மாவோட கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம தயிர் சேர்க்கணும். 1 கப் அளவு நல்லா புளிப்பான கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். கடி பக்கோடாக்கு தயிர் நல்லா புளிப்பா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப தயிரோட மாவை கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தா கலந்து விட்டுக்கலாம். எந்தவித லம்ஸும் இல்லாம நல்லா கிரீமியா கலந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தயிருக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம தயிரோட தண்ணி சேர்த்துட்டோம்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அப்புறம் நம்மளுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனாலதான் நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு அடிகனமான பேன் வச்சுக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க கடலை மாவு தண்ணியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை நம்ம இப்ப குக் பண்ண போறோம். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம இருக்கும். நம்ம சேர்த்திருக்க கடலை மாவு மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை போய் நல்லா இது கொதிக்கணும். நம்மளோட கடி வேக ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நல்லா பச்சை வாடை போய் கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இந்த கடிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். திருப்பியும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கடியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 நிமிஷம் ஆச்சு எனக்கு கடி ரெடி ஆகிறதுக்கு. நல்லா திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்க போறோம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா எண்ணெயில டப்பு டப்புன்னு வெடிச்சோடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடியில கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடியில சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். பாருங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், கடி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்து என்ன, நம்ம பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இத இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இதை பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நல்லா பொடியா நறுக்குன 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதோட 1 பச்சை மிளகாவை ஃபைனா நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதோட 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம், கடலை மாவு, தயிர் எல்லாம் ஒரு சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுல நீங்க தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சேர்த்திருக்க தயிர், வெங்காயத்துல இருந்து வர தண்ணியிலே இது கரெக்டா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு குட்டி குட்டி பக்கோடாவா சூப்பரா பொரிச்சு எடுத்துக்க போறோம். பக்கோடா பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோனே குட்டி குட்டியா பக்கோடா மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்ப நான் செய்யற மாதிரியே குட்டி குட்டியா பண்ணிக்கங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நல்லா கோல்டன் ப்ரௌனா கிறிஸ்பியா பொரிஞ்சிருச்சு. இதை இப்ப தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம்.
இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பக்கோடாவை ரெடி பண்ணிக்க போறோம். அவ்வளவுதாங்க, நம்ம கடி பக்கோடாக்கு பக்கோடாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடியில பக்கோடா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போதான் பக்கோடாக்குள்ள நம்ம கிரேவி நல்லா அப்சர்வ் ஆகும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சூப்பரா நம்மளோட கடி பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இது சூடான சாப்பாட்டோட நீங்க சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஜீரா ரைஸோடையும் பக்காவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடி பக்கோடாவை சூடான சாப்பாட்டோட சேர்த்து வச்சு சாப்பிடறதுக்கே அட்டகாசமா இருக்கும். மறக்காம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றேன். பாய்.